Hi everybody, எல்லோருக்கும் வணக்கம். ஹாப்பி மாடெக் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபோட்டோஷாப் கிளாஸ் ஃபர்ஸ்ட். இதில் இமேஜை எப்படி ஃபோட்டோஷாப்புக்குள்ள இம்போர்ட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு ஃபோட்டோஷாப்பில் உள்ள டூல்ஸ்களையும் பற்றி பார்ப்போம். இதுக்கு முன்னால் ஹேர் கட் பண்ணுற வீடியோ போட்டிருந்தேன். அதில் பிசர் முடி கூட நம்மளால் எடுக்க முடியும் என்பதையும், ஒரு இமேஜை அதாவது ஒரு ஃபோட்டோவை எப்படி கட் பண்ணுறது என்பதையும் தெளிவாக போட்டிருந்தேன். பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது அந்த வீடியோவை கிளியராக பாருங்கள், அதில் இருக்குது. இன்னும் டீட்டெயிலாக தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோக்கான லிங்கை இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எல்லோரும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க, இனி நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டில் ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணுவோம். ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டில் நம்ம பிசியில் சேவ் பண்ணி வச்சுருக்கிற ஒரு இமேஜை இம்போர்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவை ரைட் கிளிக் செய்து ஓப்பன் வித் கொடுத்து ஃபோட்டோவை ஃபோட்டோஷாப்புக்குள்ளே கொண்டு வருவோம். ஃபோட்டோஷாப்புக்குள்ளே ஃபோட்டோ வந்துச்சு. நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்ததும் ஃபோட்டோ செலக்ட் ஆகிடுச்சு. கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்ததும் ஃபோட்டோ மறைஞ்சிடுச்சு. இனி நெக்ஸ்ட் கண்ட்ரோல் என் கொடுத்து புதிய ஃபைல் ஓப்பன் செய்வோம். வித் 4, ஹைட்டு 6, ரெசல்யூஷன் 300. ரெசல்யூஷன் 300 தான் கொடுக்கணும். அப்போ தான் ஃபோட்டோ ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபைலில் கண்ட்ரோல் வி கொடுத்து இங்கே ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் டி கொடுத்து சுருக்கி அளவாட்டு வைப்போம். இனி இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நெட்டிலிருந்து இமேஜ் எடுத்து இம்போர்ட் பண்ணது எப்படின்னு பார்ப்போம். ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுப்போம். எக்ஸாம்பிளுக்கு இந்த கேர்ள் ஃபோட்டோ எடுத்துருக்குறோம். சென்டரில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி காப்பி இமேஜ் கொடுத்து அதை காப்பி பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோஷாப்புக்குள்ளால் ஃபோட்டோவை கண்ட்ரோல் வி கொடுத்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுவோம். கண்ட்ரோல் டி கொடுத்து தேவையான அளவு சுருக்கணும். இன்னொரு சீனரி பேக்ரவுண்டு பிக்சர் எடுப்போம். நெக்ஸ்ட்டு டூல்ஸ்களை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இருக்கிறது மூவ் டூல். இதை பாருங்கள், இமேஜ் இப்படி மூவ் பண்ண யூஸ் ஆகுது. லேயர் செலக்ட் பண்ணவும் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ரெக்டாங்கிள் டூல். இதை செலக்ட் செய்து இதை கிளிக் செய்து பாக்ஸ் ஷேப்பில் வருது. அதில் மூவ் டூல் அதாவது எம் டூல் கிளிக் பண்ணி இப்படி இதை கட் பண்ணி எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு சர்க்கிள் ஷேப்பில் எலிப்டிக்கல் மர்க்யூ டூல். இதை எடுத்து சேம் இதே மாதிரி இப்படி, ஆனால் சேஃப் மற்றும் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணணும். வி டூல் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணலாம். லேசர் டூல் அதாவது ஷார்ட்கட் எல். இதை எடுத்து இப்படி செலக்ட் செய்யலாம். எல் டூலில் ரைட் கிளிக் செய்து ஃபெதர் கொடுக்கலாம். பாலிஜன் லேசர் டூல். இந்த டூல் எடுத்து இந்த ஷேப்பில் தான் இப்படி செலக்ட் பண்ண முடியும். இதை இப்படி பண்ணி டெலீட் பண்ணலாம். மூவ் கிளிக் பண்ணி இந்த இடத்தையும் டெலீட் பண்ணலாம். ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல். இதோட ஷார்ட்கட் டபிள்யூ. இது ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ண உதவும். இது இமேஜ் செலக்ட் பண்ணவும். நெக்ஸ்ட்டு குயிக் செலெக்ஷன் டூல். இதால் சேம் தான் குயிக்காக செலக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மேஜிக் வேர்ட் டூல். இது அதிகமாக தேவைப்படும், நம்ம ஃபோட்டோஷாப் ஒர்க்குக்கு அதிகமாக தேவைப்படும். இப்படி ஃபேஸை மட்டும் செலக்ட் செய்து ஃபெதர் கொடுத்து பிரைட்டு கலரு இப்படி மாற்றலாம். நெக்ஸ்ட்டு ப்ரஷ் டூல். ப்ரஷ் டூல் எடுத்து இதில் 4 டைப் இருக்குது. ப்ரஷ் டூல் இப்படி யூஸ் ஆகும். பென்சில் டூல் இப்படி கலரை ஃபில் ஆகும். கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூல். இதை எடுத்து கலரை அழகாக பெயிண்ட் பண்ண யூஸ் ஆகும். மிக்சர் ப்ரஷ் டூல் வைத்து இப்படி செலக்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு தான் ஃப்ளவரில் காட்டி தந்திருக்கிறேன். ஆனால் நம்ம இதை ஒரு பிக்சருக்கு மேலே யூஸ் பண்ணலாம். செப்பரேட்டாக பேக்ரவுண்டு, ஆல்பம், லீஃபு இப்படி செய்ய தான் அது புரியும். எரேசர் டூல் ஒரு இடத்தை எரேஸ் பண்ண யூஸ் ஆகும். பேக்ரவுண்ட் எரேசர் டூல். பேக்ரவுண்ட் எரேசர் டூல் ரிமூவ் பண்ண இப்படி இதையெல்லாம் ரிமூவ் பண்ணலாம். மேஜிக் எரேசர் டூல் வச்சு பேக்ரவுண்ட் இப்படி எரேஸ் பண்ணலாம்.
இது நெக்ஸ்ட்டு இது பெயின் ஃபில் பண்ணுறதுக்கு பக்கெட் சேஃபில் இருக்கும். ஃபில் வித்து பபிள்ஸ் பேட்டர்ன். இதை செலக்ட் செய்து மேலே பேட்டர்னில் கிளிக் பண்ண ஃபோர்க்ரவுண்டில் வைக்கணும். பேட்டர்னில் வச்சா இப்படித்தான் வரும். அது நமக்கு தேவையில்லை. ஃபோர்க்ரவுண்டில் வச்சா கலர் பேக்ரவுண்டில் ஃபில் ஆகும். இது நிறைய மாடல் டூல்ஸ் இதில் இருக்குது. இது எல்லாம் லேட்டாக நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டீ டூல். இந்த டூல் ஃபோட்டோஷாப்பில் நிறைய இடங்களில் இது நமக்கு தேவைப்படும். லெட்டர்ஸ் டைப் பண்ணக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இது தேவைப்படும். இதை கிளிக் பண்ணி இப்படி பண்ணிவிட்டு இதில் லெட்டர்ஸை டைப் பண்ணிவிட்டு இது பாண்டு மாற்றிக்கலாம், கலர் சேஞ்ச் பண்ணலாம். இது என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் எல்லாம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பென் டூல் ஃபோட்டோஷாப்பில் மிகவும் முக்கியமானதில் ஒன்று பென் டூல். இது வச்சு தான் நம்ம ஃபோட்டோக்களை எல்லாம் அழகாக கட் பண்ணி நமக்கு தேவையான பிக்சரை நமக்கு எடுக்க முடியும். இது ரொம்ப இடங்களில் நமக்கு யூஸ் ஆகுது. வேறு இனி எக்ஸ்ட்ரா இருக்க டூல்ஸ் எல்லாம் அவ்வளோ அவசியமானதில்லை. அதெல்லாம் போக போக பிறகு நம்ம கற்றுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹேண்ட் டூல். இதை கிளிக் பண்ணால் கை சிம்பிள் வரும். இதை வச்சு இமேஜ் எந்த அளவும் மூவ் பண்ணலாம். அப் அண்ட் டவுன் எல்லா இடமும் மூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இருக்கிறது லென்ஸு. இதை கிளிக் பண்ணி இமேஜை ஜூம் இன் அண்ட்